தனுஷ் நல்லா தான் ப்ரோ பேசினாரு. இப்போ கான்ட்ரவர்சியலாக தான் பேசல ப்ரோ, கரெக்டாக பேசினார் ப்ரோ. இருந்தது அண்ணா வந்து சட்டில் தான் பேசியிருக்காரு, குபேர் அளவுக்கு எமோஷனலாக பேசல, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அண்ட் நிறைய க்ரௌட்ஸு, அவ்வளோ ஃபேன்ஸ் தனுஷ் இருக்குது. நாங்கள் ரஜினிக்கு அடுத்தது அவருக்கு நான் பார்த்துருக்கேன். ஐயோ நான்லாம் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, அப்படி இருந்தது என்ட்ரி, செம்மையாக இருந்தது. அன்பும் சரி எல்லாமே சரி, அவர் மாதிரி யாருமே கிடையாதுண்ணா. ஹேட்டர்ஸ்லாம் பார்க்கவே மாட்டார், எல்லாமே சமம். எப்படி சொல்கிறது, அன்பு தான் எல்லாமே. அவர் வார்த்தை எப்பயுமே ஒரு மாறவே மாறாது, என்றைக்கும் மாறாது. மற்றபடி வடச்சென்னை அட்மிட்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்லா மனசில் ஆழமாக இருக்கிறது எண்ணம் போல் வாழ்க்கை, அது ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தவங்க அன்பு தராங்கன்னா அன்பே பகிர்வோம், வெறுப்பு தராங்கன்னா அன்பே தருவோம். அதுதான். எல்லாரும் ஒரு பாயிண்டில் துரோகம் கடந்து தானே வருவோம், ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஆமாம் ப்ரோ, கடைசியாக துரோகத்துக்குன்னு கேட்கும் போது பழகிடுச்சின்னு சொன்னேன்னா அது நல்லா இருந்தது. அதே மாதிரி ஜிவி வந்து அந்த 4 பேரில் ஒருத்தரை நான் இருக்க மாட்டேன்னு சொன்னதும் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது, ஆடியோவில் இருந்துச்சு. அக்டோபர் 1 படத்துக்கு வெயிட்டிங், ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ணன் வந்து சட்டில் தான் பேசியிருக்காரு, குபேர் அளவுக்கு எமோஷனலாக பேசலை, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அண்டு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன் படத்துக்கு, பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப பழகி போச்சு. ஆமாம் ப்ரோ, கடைசியாக துரோகத்துக்குன்னு கேட்கும் போது பழகிடுச்சின்னு சொன்னேன்னா அது நல்லா இருந்தது. அதே மாதிரி ஜிவி வந்து அந்த 4 பேரில் ஒருத்தரை நான் இருக்க மாட்டேன்னு சொன்னதும் நல்லா இருந்தது. பட்டு பார்க்கலாம் ப்ரோ, அதெல்லாம் ரொம்ப கான்ட்ரவர்சியானா ஆனால் நல்லா இருந்தது. ஓகே ப்ரோ, சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ. ஆடியோ லான்ச்ன்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஆடியோ லான்ச்னே சொல்ல முடியாது, ஒரு ஃபேமிலி மீட்டப் மாதிரி தான் இருக்குது ஒரு வாட்டியும். ஏன்னா வந்துட்டு லைக் ஒரு வாட்டியும் வரும்போது நம்ம வந்துட்டு ஓகே ஒரு ஃபார்மல் ஈவெண்ட் அட்டன் பண்ண போகிறோம், ஒரு ஆடியோ லான்ச் அட்டன் பண்ண போகிறோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் வந்த மாதிரி அப்படியே ஜாலியாக இருக்குது. வந்தோமா, மனசு நிறைய பேசினாரா, கேட்டோமா, ஜாலியாக வைப் பண்ணோமா, டான்ஸ் ஆடினோமா. அப்புறம் போகும்போது நாங்கள் வெறும் வயிற்றோடு போகக்கூடாதுன்னு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதனால் வந்துட்டு அது அந்த குட்டி குட்டி இனிஷியேட்டிவ்ஸ் தான் வந்து ரொம்ப பெரிய மனசுக்கான ஒரு. ரொம்ப நல்லா போச்சு படம், வந்து வெற்றி அடையும் கண்டிப்பாக. அண்ட் மேலும் மேலும் நல்ல படம் கொடுக்கணும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. தீவிர ஃபேன்ஸுங்க. அண்ட் நாங்கள் இங்கே வந்தது எங்களோட டிஓபி கிரண் கௌஷிக், அவங்க தான் இந்த படத்தோட டிஓபி. ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட ஒய்ஃப் இது வந்து. ஸோ அண்ட் நிறைய க்ரௌட்ஸு, அவ்வளோ ஃபேன்ஸ் தனுஷ் இருக்குது. நாங்கள் ரஜினிக்கு அடுத்தது அவருக்கு நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ லவ் யூ தனுஷ் ப்ரோ. அண்ட் டெஃபினெட்லி ப்ரிவ்யூ ஷோ அண்ட் ஃபர்ஸ்ட் டே பார்ப்போம். எஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த டீம் மெம்பர்ஸ். ஃபேன்ஸ்க்கு வந்து எண்ணம் போல் வாழ்க்கை ஆஸ் யூஷுவல். அவர் மறந்துட்டார் கடைசியாக, பட் ஆனால் அது சொன்னாங்க. அண்ட் ஃபேன்ஸ் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப அழகாக சொன்னார் அவர். எஸ், அதில் தான் இதை சொன்னார். ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, அவங்க என்ன அப்படின்றதுக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொன்னார். துரோகம் வந்து கண்டுக்கிறது இல்லை அவர், அது எப்போவுமே நடக்க தான் செய்யும். அதனால் அதை பற்றி அவருக்கு துரோகம் வந்து போயிட்டே இருக்குங்க. கடவுள் ஓம் நம சிவாய ஆஸ் யூஷுவல், அதே தான் சிவபக்தர். நிறைய விஷயங்கள் பேசினார், பட் எல்லாமே வந்து இப்போ தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். எல்லாமே அப்ளை பண்ணோம் வாழ்க்கையில், ரொம்ப தேவையான விஷயங்கள் தான். யூஸ்வலாக சொல்கிற 2 விஷயங்கள், நல்லா மனசில் ஆழமாக இருக்கிறது எண்ணம் போல் வாழ்க்கை, அது ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தவங்க அன்பு தராங்கன்னா அன்பே பகிர்வோம், வெறுப்பு தராங்கன்னா அன்பே தருவோம். அதுதான். இந்த படம் வந்து அவரோட பர்சனல் லைஃபோட பயங்கரமாக கனெக்டடாக இருக்குன்னு வந்து சொன்னார். ஸோ அது வந்து ஓகே, இது வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் க்யூரியாசிட்டி கொடுத்தது. ஏன்னா வந்துட்டு லைக் எப்போவுமே ஒரு ப்ரைவேட்டாக இருக்கிற பர்சனை வந்துட்டு லைக் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் அவரோட கரியரில் வந்துட்டு கொஞ்சம் பப்ளிக்காக இருந்தார், லைக் வந்துட்டு ஜாலியாக ஃபன்னாக இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே காமாகிட்டு அப்படியே வரதும் தெரியாமல் போகிறதும் தெரியாமல் இருக்கிற ஒரு பர்சனோட லைஃப்பில் என்னென்ன இருக்குது, என்ன பர்சனலாக என்ன டச் கொடுத்துருக்காரு, எல்லாத்துலேயுமே ஒரு பர்சனல் டச் இருக்கும். இந்த படமே ஃபுல்லாக பர்சனலாக இருக்குன்றாரு, அது என்னன்னு பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபேன்ஸுக்கு பத்திரமா போங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், வாங்க என் படத்தை என்ஜாய் பண்ணுங்கள், வாழ்க்கையை பாருங்கள். ஃபோட்டோ ஷூட் பண்ணார், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. குயிக் ஃபயர் क्वेश्चन கேட்டிருப்பாங்க. அது வந்து கடவுள், அன்பு, காதல், துரோகம், இந்த 4 வார்த்தைக்கு சொல்லிருப்பாங்க. அது எப்படி சொல்லுங்க? அது டப்பு 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 டப்புன்னு சொல்லும்போது நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் கடைசியில் இந்த
ரசிகர்கள் அப்படின்னு அந்த ஃபேன்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு பாஸ் ஒன்று கொடுத்தாரு தெரியுமா, அப்போ கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. துரோகத்தை பற்றி என்ன சொன்னார்? பழகிடுச்சுன்னாரு. ஸோ எல்லாரும் ஒரு பாயிண்டில் துரோகம் கடந்து தானே வருவோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஜிவி பிரகாஷ் ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாரு. ஜிவி பிரகாஷ் அவர்கிட்ட கேட்கும்போது 4 பேரில் ஒரு ஆளாக இருக்க மாட்டேன். அந்த 4 பேர் யாருன்னா எனக்கு தெரியாதுங்க, என்ன அதில் கோத்து விடாதீங்க. 4 பேர் கேட்கல, அது எப்படி வந்து கேட்கும்போது தெர் இஸ் சம்திங் பிஹைண்ட் இட். ஐ திங்க் அதை வந்து ரொம்ப பப்ளிசைஸ் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. தேர் இஸ் சம்திங் பிஹைண்ட் இட். இது ஃபேமிலி படமாக இருக்குமா? அது ஃபேமிலி படம் தான் கன்ஃபார்ம். இந்த மாஸ் என்ட்ரி இருக்காது, ஃபைட் இருக்காது. அந்த ஃபைட் இருக்கும். இது பீட்டர் சார் இருக்கார்ல, பீட்டர் மாஸ்டர் இருக்கிறதுனால ஃபைட் வந்து நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பேக் இருக்கும். விஜய் அண்ணா வந்து அருண் அண்ணா வந்து நல்லா பண்ணுவார். அவர் ஆக்சுவலி ஆக்டிங்கில் வந்துட்டு அருண் அண்ணா வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுவார். பட் இந்த வாட்டியும் ஐ திங்க் சின்ஸ் இட்ஸ் லைக் டியோட டிரெக்டோரியல்னால அருண் அண்ணா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் எடுத்து வருவார். தனுஷ் வந்து மூவி பற்றி சொன்னார். தென் வந்து ஓகே மூவி பற்றி சொன்னார். அப்புறம் வந்து அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணார். ஃபஸ்ட் டைம் தனுஷை பார்க்குறேன். ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் கத்திகிட்டே இருந்த தொண்டை எனக்கு மாறிடுச்சு. ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்தேன். டேரக்டராக அவர் முன்னாடி படத்துலேருந்தே பார்த்துருக்கோம்ல. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் ஹோப். ஸ்பீச் வந்து லைக் டிவியில் பார்க்கும்போது லைக் அப்போவே ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல அவர் சொல்லும்போது. நேரில் பார்க்கும்போது அது ஒரு தனி ஆராவாக இருந்தது, நல்லா இருந்தது. என்ட்ரி வந்து எல்லாம் வந்து ஃபேன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஐயோ நான்லாம் எனக்கு கண்ணுலாம் கலங்கிடுச்சு, அப்படி இருந்தது என்ட்ரி. செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. துரோகத்தை பற்றி 2 வார்த்தை கேட்டிருப்பாரு. ஒரு பிரச்சனை கேட்குறாரு, துரோகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது இல்லை அவரே அதை இக்னோர் பண்ணிட்டாரு. ஸோ நம்மளும் அதை இக்னோர் பண்ணிடணும். ஜிவி பிரகாஷ் சொன்ன ஆன்சர். ஜிவி பிரகாஷ் என்ன ஆன்சர்? துரோகத்தை பற்றி நினைக்கிறேன். அதுதான், அதை நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோமே. தேங்க்யூ. அன்பும் சரி, எல்லாமே சரி, அவரை மாதிரி யாருமே கிடையாதுண்ணா. ஹேட்டர்ஸ்லாம் பார்க்கவே மாட்டார். எல்லாமே சமம். எப்படி சொல்கிறது, அன்பு தான் எல்லாமே. அவர் வார்த்தை எப்பயுமே ஒரு மாறாதுண்ணா, என்றைக்கும் மாறாது. அவர் எப்படி சொல்கிறது, தனிண்ணா. அவர் வந்து சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து மனசே குழந்த மனசு, யாருனாலும் சரி பார்க்கவே மாட்டார். எல்லாம் ஈக்குவல், எல்லாம் சமம், அப்படிதான் இருக்கும். சரிண்ணா. படம் அவர் சொல்லிட்டார்ல, பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், நொறுக்க போகுது. குபேரெல்லாம் பார்த்து மிரண்டுட்டோண்ணா. அவர் பெர்ஃபார்மன்ஸு எதாலும் சரி, தலைவர் மாதிரி யாருமே அடிச்சிக்க முடியாதுண்ணா. உண்மையாகவே அவர் பயங்கரம். சரிண்ணா. அக்டோபர் 1 எல்லாம் பாருங்கள், கன்ஃபார்மாக பார்த்து வெற்றி பெறும் அந்த நாள். சரிண்ணா. ஒரு பயங்கரமாக அவரோட லைஃப் ஸ்டோரி அப்படியே சொன்னார், செம்மையாக பேசினார். இந்த குபேராவுக்கு ரொம்பலாம் வலியுது ப்ரோ. குபேராவுக்கு ரொம்ப பேசிட்டு ஒரு லேட்டஸ்ட்டாக பேசினாங்கல்ல, அதனால தலைவர் அவ்வளோ பேசவே இல்லை. அதுவே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. மற்றபடி வடச்சென்னை அட்மிட்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. படத்தை பற்றி நல்லா பேசினாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் அதெல்லாம் செம்மையாக இருந்தது, பார்க்கவே அப்படியே ஜாலியாக. புரியல ப்ரோ. அதான் இந்த வாட்டி அந்தமாதிரி எதுவுமே பெருசாக பேசிக்கல, படத்தை பற்றி மட்டும் பேசி முடிச்சிட்டாங்க சிம்பிளாக. தேங்க்யூ. தனுஷ் நல்லா தான் ப்ரோ பேசினாரு. இப்போ கான்ட்ரவர்சியெல்லாம் எதுவும் பேசல ப்ரோ, கரெக்டாக பேசினார் ப்ரோ. துரோகத்தை பற்றி என்ன பேசினாரு? துரோகத்தை பற்றி, துரோகம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க, பழகிடுச்சு அப்படின்ட்டார். ஸோ அவருக்கு வந்து பழகிருக்கும் போல. ஜிவி பிரகாஷ் சொன்னது அந்த 4 பேரில் ஒரு ஆளாக இருக்க மாட்டேன்னு சொன்னார். அதெல்லாம் புரியல. ஜிவி பிரகாஷ் அதை ரிப்ளை கொடுத்துருப்பார்ல, அது எப்படி இருக்குது? சாரி, நான் கவனிக்கல மேபி. ஓகே, என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் படத்துக்கு? நல்லாவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அவரோட பயோபிக் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் இந்த சென்ஸ் அவரோட பாஸ்ட்டு, அவரோட சொந்த ஊரில் தான் போய் எடுத்திருக்காங்க போல். ஸோ அதனால் அந்த ஒரு மண்மனம் கலந்த ஒரு படம் எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இது அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போவாங்க எந்த படமாக இருந்தாலும். தேங்க்யூ. செம்மையாக இருந்தது. எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட்? இது ஃபர்ஸ்ட் டைம் ஆடியோ லான்ச் வந்திருக்கேன். செம்மையாக இருந்தது. இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரையுமே தான், ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. தனுஷ் என்ட்ரி எப்படி இருந்தது? அது எப்பவும் போல் மாசாக தான் இருந்தது. என்ன குட்டி ஸ்டோரி சொன்னாரா, கதை சொன்னாரா? எல்லாம் ரிலீஸ் ஆகாமல் பாருங்கள். என்ன சொன்னார்னா யூஸ்வலாக சொல்கிறது தான். துரோகத்தை பற்றி எதுவும் சொன்னாரா? துரோகத்தை பற்றி பெருசாக எதுவும் சொல்லலை. கடவுள் எங்கே இருக்காரு? எல்லாம் நீங்களே பார்த்துட்டீங்க, அப்புறம் என்ன கேள்வி? இவரெல்லாம் சொல்லுங்கள். என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்க மூவி?